Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard civics first lesson Indian Constitution படிக்கலாம். Indian Constitutionனா இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டம். அப்போ what is Constitution அப்படிங்கிறது first question. The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த நாட்டுடைய அடிப்படை சட்டமா இருக்கும். அதுதான் அடிப்படை கோட்பாட்டுகளை ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கும். on which the government of that country is based. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்துதான் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட், அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் இயங்கும். இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ். அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். The concept of constitution first originated in USA. அப்போ கான்செப்ட்னா ஐடியா. அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட ஐடியா ஃபர்ஸ்ட் USA அமெரிக்கால தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஆரிஜினேட்டட்னா உருவானதுன்னு அர்த்தம். வாட் இஸ் meant பை சிட்டிசன்ஷிப்? சிட்டிசன்ஷிப்னா என்ன? குடியுரிமை அப்படிங்கிறது தான் சிட்டிசன்ஷிப். அப்போ the word citizen is derived from the Latin term civis. லாட்டின் வேர்டு சிவிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் சிட்டிசன்கிற வார்த்தை உருவானது. இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். அப்போ சிட்டிசன் அப்படின்னாலே ஒரு நாட்டிலையோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்டேட்ல குடியிருக்கிறவர்னு அர்த்தம். The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. நம்மளோட இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கிற குடிமக்கள் அனைவருக்கும் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒரே ஒரு குடியுரிமை தான். நம்ம நாட்டுல அனைவரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது, கொடுக்குது. ஆர்டிகிள் 5 to 11 அண்டர் பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் பார்ட் 2க்கு கீழே 5 to 11 ஆர்டிகிள்ஸ்ல சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பத்தி பேசப்படுகிறது. ஓகே, இப்போ தேர்ட் ஆன்சர். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லிஸ்டட் பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரையறுக்கப்பட்ட 5 அடிப்படை உரிமைகள். ரைட்ஸ்னா உரிமைகள், ஃபண்டமெண்டல்னா அடிப்படை. அப்ப அடிப்படை உரிமைகள் என்னென்ன? மக்கள் அனைவருக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம்ங்கிற அடிப்படை உரிமை உண்டு. எல்லாரும் சுதந்திரமானவங்கிற உரிமை உண்டு. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், யாரும் நம்மளை சுரண்டவோ நம்மளோட வளத்தை சூறையாடவோ யாரும் நம்மள தவறாக வழி நடத்தவோ அதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப யாருமே நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தேவையில்லை, பண்றதுக்கு உரிமை கிடையாது, நம்ம சுதந்திரமானவங்கிற ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் உண்டு. ரைட் டு ரிலிஜன், எந்த மதத்தை வேணாலும் நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற உரிமை உண்டு. நம்ம எந்த பண்பாடு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். கல்ச்சர், எஜுகேஷன், நம்ம என்ன விரும்புறோமோ அதை நம்ம படிக்கலாம். யாரும் நம்ம படிக்கிறத உரிமைய பறிக்க முடியாது. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறு இழைக்கப்பட்டால் யாராவதுனால அதுக்கு நம்மளுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமைகள் எல்லாத்துக்கும் உண்டு. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இப்ப இந்த உரிமைகள் எல்லாத்துக்குமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. வாட் இஸ் a writ? ரிட்னா என்ன? ரிட் இஸ் an order or command. அது ஒரு கமாண்ட் இல்லாட்டி ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு. issued by a court, கோர்ட்னால இஷ்யூ செய்யப்பட்டது, கோர்ட்னால வெளியிடப்பட்டது. in writing under its seal, கோர்ட்னால உத்தரவு எழுத்துப்பூர்வமாக அதனோட சீலோட வந்ததுன்னா
அதுக்கு பேரு ரிட்டன் பேர். இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ கமாண்ட் ஆர் ப்ரொஹிபிஷன். அப்ப அது ஒரு உத்தரவா இருக்கும், இல்லாட்டி ஒரு தடை உத்தரவா இருக்கும். ப்ரொஹிபிஷன்னா தடை பண்றது, இல்லாம பண்றது, வேண்டான்னு மறுக்கிறது. ஃப்ரம் பர்ஃபார்மிங் சர்டன் ஆக்ட்ஸ், சில செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்யறது. தட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். அப்ப கோர்ட்ல உத்தரவிடப்பட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்யக்கூடாதுன்னு தடை செய்யறதும், ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதும் ரிட்டுன்னு பேர். Both the Supreme Court and High Courts are empowered to issue 5 kinds of writs. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் எல்லா ஹை கோர்ட்ஸுகளுக்கும் 5 வகையான ரிட்டுகள் வெளியிட உரிமை உண்டு, ரைட்ஸ் உண்டு. அது என்னன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ட்ரியாரி அண்ட் கோ வாரண்டோ அப்படிங்கிற 5 ரிட்டுகளை 2 கோர்ட்டும் வெளியிடலாம். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? கிளாசிக்கல் அப்படின்னா பழங்கால, புராதனமான, வெகு நாட்கள முன்னாடி தோன்றிய அப்படின்னு அர்த்தம். அப்போ 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ங்கிற மரியாதை எந்தெந்த லாங்குவேஜஸ்க்கு உண்டு அப்படின்னா, 6 languages are granted the classical language status. They are Tamil, Telugu, Sanskrit, Kannada, Malayalam and Odia. What is national emergency? National emergency அப்படின்னா என்ன? Under Article 352, President can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat. The national emergency அப்படின்னா ஒரு நாட்டுடைய எமர்ஜென்சின்னு அர்த்தம். எமர்ஜென்சினா ஒரு ஒரு சிரமமான காலகட்டம். அப்ப எல்லாரும் ரொம்ப வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி? நேஷனல்னா தேசம், தேசிய அவசர நிலை, ஒரு நாட்டுக்கு உண்டாகும் அவசர நிலையத்தான் எமர்ஜென்சி. Under Article 352, the President can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression, or armed rebellion, or if there is an imminent danger or threat. Article 352 படி பிரசிடென்ட் எமர்ஜென்சியை அறிவிக்கலாம். டிக்ளேர்னா பிரகடனப்படுத்துறது, அறிவிக்கிறது. எப்போன்னா இந்தியாவோட செக்யூரிட்டி, பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் போது, மிரட்டப்படும் பொழுது, த்ரெட்டன்ட்னு மிரட்டப்படும் போது. அது எப்போன்னா போறப்போ, ஏதாவது ஒரு போறப்போ. எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு அடக்குமுறை வருது, நம்மளை அடக்கி அடிமைப்படுத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளியில இருந்து எக்ஸ்டர்னல். ஆர் ஆர்ம்டு ரிபல்லியன், நாட்டுக்குள்ளேயோ வெளியவோ ஆயுதமேந்திய போராட்டம், புரட்சி நடந்தா. இஃப் தேர் இஸ் an imminent danger, உடனடியா ஒரு ஆபத்து வருது, நம்ம பயந்துக்க கூடிய, நம்மளுக்கு பாதகம் இழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் இந்த காரணங்கள் எதா இருந்தாலும் நேஷனல் எமர்ஜென்சியை அறிவிக்கலாம். When a national emergency is declared on the ground of war or external aggression, it is known as external emergency. நம்ம நாட்டுக்கு வெளியிருந்து இந்த பிரச்சனைகள், இந்த கலகங்கள், இந்த வார், போர், இல்லாட்டி வெளிநாடுகள்ல இருந்து நம்மளை அடக்கிற ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்டர்னல். When it is declared on the ground of armed rebellion, ஆயுதமேந்திய போராட்டம் நம்ம நாட்டுக்குள்ள நடந்து அதனால நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டால் அதுக்கு பேரு இன்டர்னல் எமர்ஜென்சி. நாட்டுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தினா அதுக்கு பேரு இன்டர்னல் எமர்ஜென்சி.
List the 3 heads of the relations between the center and the states. 3 தொடர்புகள் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், மத்திய அமைச்சரவை மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கிற தொடர்புகள் என்னென்ன? The center-state relations can be studied under 3 heads. 3 பிரிவுகளா நம்ம படிச்சுக்க முடியும். ஒன்னு legislative relations, ரெண்டாவது administrative relations, financial relations. Legislative relationsனா சட்டமன்ற ரீதியான தொடர்புகள். Administrative நிர்வாக ரீதியான தொடர்புகள். Financial அப்படின்னா பண ரீதியான பொருளாதார ரீதியான ரிலேஷன்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லெசன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். நல்லா படிங்க. தேங்க்ஸ்.